ரைட். இன்றைக்கு நாங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 6 வசனங்களை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 6. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கேதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகளை தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள். ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. இப்போ இந்த காலை வேளையில் ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்போ இந்த முதலாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அங்கே தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர்கள் சொல்வது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். அப்போ இந்த சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாலும் நீ என்னவாயிருக்கிறாய்? செத்தவனாயிருக்கிறாய். அப்போ ஆண்டவருடைய சபை என்றால் அங்கே முக்கியமாக என்ன? ஆண்டவருடைய சபை என்றால் அது தேவன் வாசம் செய்கிற இடம். இயேசு கிறிஸ்து அங்கே வாசம் செய்கிற இடம். பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற இடம். அவருடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆவியினாலே நிரம்பி இருக்கிற இடம்தான் சபை. அப்போ சபை என்றால் அங்கே ஆண்டவருடைய ஜீவன் இருக்கிறது, ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது, அதுதான் சபை. ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், இங்கே ஒரு சபை காணப்படுகிறது. ஆனால் அந்த சபையை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். அங்கே விஞ்ஞானிகள், ஆஸ்ட்ரோனமஸ் என்றால் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இந்த நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்து, அப்போ அதில் சில நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரம் அதன் ஒளி எப்படி எவ்வளவு தூரம் போகிறது அதை எப்படி கணிப்பார்கள் என்றால், ஒரு வருடத்திலே, அதை லைட் இயர்ஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு வருடத்தில் அந்த நட்சத்திரத்திலிருந்து வருகிற வெளிச்சம் எவ்வளவு தூரம் போகும். அப்படி பார்த்தால் நம் அருகில் உள்ள நட்சத்திரமே அதிலிருந்து வருகிற ஒரு ஒளிக்கற்றை பூமியை அடைய 32 வருடங்களுக்கு மேல் ஆகிவிடும். அப்போ என்ன நடக்கும் என்றால், சில நேரங்களிலே இந்த நட்சத்திரம் அந்த ஒளியை அனுப்பி கொஞ்ச நாட்களிலே சில நட்சத்திரங்கள் அப்படியே இருளால் மூழ்கி போகும். அதை சொல்லுவார்கள், பிகம் a டெட் ஸ்டார், அதாவது மரித்து போன நட்சத்திரம். அதற்கு பிறகு அதிலிருந்து ஒளி வராது, அது இருண்டு கருத்து போய் காணப்படும். ஆனால் என்ன நடக்கும்? அது மரித்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிவந்த ஒளி அது தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கும். அப்போ இன்றைக்கு ஒரு செத்துப்போன ஒரு நட்சத்திரத்தை இன்றைக்கு வானத்திலே பார்த்தாலும் அதிலிருந்து ஒளி வருகிறது தெரியும். ஏனென்றால் எப்பொழுதோ வந்த வெளிச்சம் அது 32 வருடங்கள் அது ட்ராவல் பண்ணி கொண்டே இருக்கும் இந்த பூமியை அடைவதற்கு. அப்போ அதே போல் சில நேரம் சில சபைகளும் ஒரு காலத்தில் உயிரோடு வல்லமையோடு பிரகாசித்த சபைகள் இப்பொழுது மரித்த நிலையிலே காணப்படலாம். ஆனால் அந்த பழைய ஒளி, பழைய வெளிச்சம், அதன் மூலமாக அதற்கு ஒரு பேர் இருக்கிறது. சில நேரம் லைஃப் சென்டர் என்று கூட பேர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? லைஃப் சென்டர் பேர் வச்சால் மாத்திரம் பத்தாது, ஜீவ இல்லம் என்று பேர் வைத்தால் மாத்திரம் பத்தாது. அது பழைய ஒளி அல்ல, இப்பொழுதும் ஜீவன் இருக்க வேண்டும், வல்லமை இருக்க வேண்டும், ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த இடத்துல முதலாவது இந்த சபைக்கு யார் இந்த கடிதத்தை எழுதுவது? யோவான் எழுதினான். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் உண்மையாக இந்த சபைக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். ஏனென்றால் முதலாவது வசனத்தை பார்த்தால்,
சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. அப்படி என்றால் ஆண்டவர் தான் இந்த கடிதத்தை எழுதுகிறார். அப்போ அதில் அந்த 7 ஆவிகள் என்றால் 7 விதமான ஆவிகள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரின் 7 விதமான குணாதிசயங்கள். அங்கே ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே வாசித்தால் அவைகள், இப்போ வாசிப்போமா? ஐசாயா சாப்டர் 11, ஏசாயா 11ஆம் அதிகாரம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அப்போ இது பலவிதமான ஆவியானவருடைய பலவிதமான குணாதிசயங்களை சொல்லுகிறது. ஆலோசனையுள்ள ஆவியானவர், பலமுள்ள ஆவியானவர், அப்படியாக 7 ஒரே ஆவியானவர் தான், ஆனால் அவருக்கு 7 விதமாக அவர் வெளிப்படுகிறார். அப்போ அந்த ஆவியானவர், ஏன் அந்த ஆவியானவரை குறித்து ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்து இந்த சபையிலே அப்படி 7 ஆவிகளை உடைய தேவன் என்று அவர் வெளிப்படுத்த காரணம் என்ன? இந்த சபையிலே ஆவியானவருடைய கிரியை இல்லை. அங்கே எல்லாம் இந்த சபையிலே நடந்து கொண்டிருந்தது. முக்கியமாக என்ன நாம் அறிய வேண்டும் என்றால், அங்கே சொல்லுகிறது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு, பெயர் எப்படி இருக்கிறது? உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருக்கிறாய். அப்படி என்றால் இந்த சபையை பார்த்து, இதில் உள்ள கிரியைகள், இதன் மூலமாக நடக்கிற காரியங்களை பார்த்து மனிதர்கள் என்ன சொன்னார்கள்? மனிதர்கள் மத்தியிலே இந்த சபைக்கு ஒரு பேர் இருந்தது, உயிருள்ள சபை. யார் அதை அப்படி ஒரு பேரை கொடுத்தது? ஜனங்கள், பார்க்கிறவர்கள், வருகிறவர்கள். வர்ஷிப்லாம் வல்லமையாக இருக்குது, மினிஸ்ட்ரி வல்லமையாக நடக்குது, எல்லாம் விசிட்டிங் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி, அந்த மினிஸ்ட்ரி எல்லாம் வல்லமையாக நடந்து கொண்டிருக்கிறது, இந்த சபை நன்றாக இருக்கிறது. அப்போ அங்கே வெளி பார்வைக்கு, ஜனங்களுடைய பார்வைக்கு அந்த சபை உயிருள்ள சபையாக காணப்பட்டாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த சபையை பார்த்து, நீ செத்தவனாய் இருக்கிறாய். அப்போ இந்த சபையின், இப்போ இந்த நான் ஆங்கில சபையில் இந்த 7 சபைகளை குறித்து தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறேன். ஆனால் இப்போ நான் இன்றைக்கு ஆங்கில சபையில் இந்த 5வது சபை, சர்தை சபையை குறித்து தான் நான் பேசுகிறேன். ஆனால் இந்த இதற்கு முன்பு இருந்த 2 சபைகள், பெர்கமஸ் அண்ட் தயாத்ரா சபையும் பெர்கமஸ், அந்த சபைகளில் இருந்த பிரச்சனை என்ன? பெர்கமஸ் சபையிலே தவறான போதனை, அங்கே பிலேயாமுடைய போதனை, நிக்கோலாயுடைய போதனை. அதே போல் தயாத்ரா சபையிலும் அங்கே ஜெசபேல் என்கிற ஒரு பெண் போலி தீர்க்கதரிசி, அவளுடைய போதனையினால் சபை அங்கே சீரழிந்து கொண்டிருந்தது அந்த சபை. ஆனால் இந்த சபையை எடுத்துக்கொண்டால், இந்த சபையில் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லை, தவறான போதனை, அந்த எல்லா பிரச்சனையும். ஆனால் இந்த சபையில் உள்ள பிரச்சனை என்ன? மாயமாலம், அதாவது ஆங்கிலத்தை சொல்வார்கள் ஹிப்போக்ரஸி. ஹிப்போக்ரஸி என்னால் என்ன? அந்த மனுஷர் முன்பதாக நாம் நம்முடைய காரியங்களை செய்வது தேவனுடைய மகிமைக்காக அல்ல. தேவனுடைய மகிமைக்கு காரியங்களை செய்யாமல் மனிதருடைய பார்வைக்காக, மனிதருடைய பாராட்டுக்காக, நம்முடைய மகிமைக்காக நாம் காரியங்களை செய்து தேவனுக்கு முன்பாக அல்ல, நாம் மனிதர்களுக்கு முன்பாக ஜீவித்தோம் என்றால் கொஞ்ச நாளிலே நாம் செத்து போவோம், ஆவியிலே மரித்து போவோம். அதுதான் இந்த சபைக்கு நடந்த பிரச்சனை. என்ன நடந்தது அங்கே? இது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இயேசு என்ன சொல்லுகிறார்? அதை கொஞ்சம் வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இயேசு சொன்னார், வேத பாரகர், பரிசேயர் இவர்களுடைய நீதியை விட உங்களுடைய நீதி அதை விட அதிகமாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்போ வேத பாரகர் பரிசேயருடைய நீதி என்ன? அது பழைய ஏற்பாட்டு நீதி.
அவர்கள் 10 கற்பனைகளை கை கொண்டார்கள். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, என்னுடைய மனைவி செய்யாதிருப்பாயாக, இப்படியாக அவர்கள் அந்த பழைய கற்பனைகளிலே ஜீவித்தார்கள். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? அவருடைய மலை பிரசங்கத்திலே அவர் சொன்னது என்ன? கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லவில்லை. உன்னுடைய இருதயத்திலே உன்னுடைய சகோதரனை நீ வெறுத்தால், இருதயத்திலே உன் சகோதரன் மீது உனக்கு வெறுப்பு இருந்தால், கோபம் இருந்தால், அது கொலை செய்வதற்கு சமானம். இருதயத்தில் வெறுப்பு இருந்தால் அது யாருக்கும் தெரியாது. நம்ம இருதயத்தில் வெறுப்பை வைத்துக்கொண்டு அவர் முன்பாக நாம் நன்றாக சிரிக்கலாம், பேசலாம், நன்றாக கதைக்கலாம். அவருக்கு தெரியாது எங்களுடைய இருதயத்தை. ஆனால் அதை தேவன் காண்கிறார். ரெண்டாவது ஆண்டவன் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன? உன்னுடைய கண்களால் நீ ஒரு பெண்ணை பார்த்து இச்சித்தால் அது நீ விபச்சாரம் செய்வதற்கு சமன். அது நாங்கள் கண்களால் இச்சித்தால் அதை வேறு யாரும் சில நேரம் காணக்கூட மாட்டார்கள். ஆனால் அது எங்களுக்கு தெரியும். அப்போ என்ன நடக்கிறது? அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இந்த சர்தேஸ் சபையின் வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்ன? அவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களுடைய ஜீவியத்தை ஜீவிக்காமல், தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய பாராட்டுக்காக, தேவனுக்காக ஜீவிக்காமல் மனுஷருடைய பார்வைக்காக. அதுதான் இப்போ டாக்டர் வீர சொன்ன ஆஃபரிங் டைம்னு சொன்னார். எல்லாம் சில நேரம் நாங்கள் மனுஷர் பார்வைக்காக காரியங்களை செய்யலாம். அப்போ ஆண்டவர் அதே மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொன்னார், உபவாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கொடுக்கும் பொழுது, இவைகள் எல்லாம் நீங்கள் வலது கைகள் செய்வது உங்களுடைய இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிந்தால் நீங்கள் உங்களுடைய அந்த ரிவார்டு, உங்களுடைய நன்மையை நீங்கள் இந்த உலகத்திலேயே பெற்றுவிட்டீர்கள். ஆண்டவர் அதுக்கு பிறகு உங்களுக்கு ரிவார்டு கொடுக்க முடியாது. ஏனென்றால் மனுஷன் உங்களுக்கு அந்த ரிவார்டை கொடுத்து விட்டான். மனுஷர் உங்களை பாராட்டி உயர்த்தி எல்லாம் பேசி எல்லாம் முடித்து விட்டார்கள். இப்போ இயேசு சொன்னார், என்னுடைய அந்த ரிவார்டை நீங்கள் இழந்து போவீர்கள். ஏன்? நீங்கள் எனக்கு முன்பாக அல்ல, உங்களுடைய கிரியைகள் எல்லாம் மனுஷருக்கு முன்பாக இருக்கிறது. மனிதன் என்னை மகிமைப்படுத்த வேண்டும், மனிதன் என்னை பாராட்ட வேண்டும். நான் இதை நன்றாக செய்து விட்டேன் என்று மனுஷர் என்னை உயர்வாக பேச வேண்டும், என்னுடைய பெயர் பாராட்டப்படும். இப்படியாக இந்த சபை, அப்படிப்பட்ட பரிசேயரையும் வேத பாறைகள் எடுத்துக்கணும். அவர்கள் அப்படித்தான். அவர்கள் திடீரென்று வீதியிலே வந்தால் வீதி நடுவிலே கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள், எல்லோரும் பார்க்கும்படியாக. இல்லை என்றால் வேத வசனங்களை எடுத்து நெத்தியிலே கட்டிக்கொண்டு, கைகளிலே கட்டிக்கொண்டு, அப்படியெல்லாம் அவர்கள் என்ன, மனுஷர் தங்களை பார்த்து நான் தேவ பக்தி உள்ளவன், நான் தேவனுக்காக ஜீவிப்பவன், நான் பரிசுத்தவான் என்று அவர்கள் மனுஷர் தங்களை பார்க்கும்படியாக அவர்கள் ஜீவித்தார்கள். அப்போ இந்த சர்தேஸ் சபையை பொறுத்தவரை இந்த சபையில் உள்ள பிரச்சனை என்ன? முதலாவது, இந்த சபையின் ஊழியக்காரரும் நல்ல ஒரு ஜனங்கள் மத்தியிலே ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் என்றால் தமிழில் என்ன, ஜனங்கள் மத்தியிலே ஒரு நல்ல பெயர். அவருக்கு ஜனங்கள் மத்தியிலே ஒரு நல்ல பெயர் இருந்தது. நல்ல பாஸ்டர், நல்ல இது எல்லாம் நல்லா செய்கிறாரு, அப்படி இப்படின்னு ஜனங்கள் அவரை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் புகழவில்லை. ஆகையால் தான் நாம் பார்க்கிறோம், மனுஷர் அவரை எப்படி பார்த்தார்களோ அதற்கு நேர் எதிரான ஒரு பார்வை தான் இயேசு பார்த்தார். என்ன சொன்னார்? ஜனங்கள் நீ பரிசுத்தவான், நீ வல்லமை உள்ளவன், நீ பயங்கரமாக ஊழியம் செய்கிறாய், அப்படி என்று நல்ல பெயரை நீ ஜனங்கள் முன் எடுத்துக்கொண்டிருக்கிறாய். ஆனால் என்னுடைய பார்வையிலோ நீ என்னவாயிருக்கிறாய்? செத்தவனாயிருக்கிறாய். ஏனென்றால் உன் கிரியைகளினால் நீ என்னை தேடுகிறாய், உன்னுடைய இருதயத்தினால் என்னை நீ தேடவில்லை. அப்போ இந்த சபை ஒரு சபை மரித்து போவதற்கு முக்கியமாக ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். என்ன? நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது ஒரு சபையாக இருக்கலாம். பாவத்துக்கு நாம் இடம் கொடுத்தால், அதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ அங்கே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்து
உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப அக்கிரங்களினாலும் பாவங்களினாலும் நீங்கள் மரித்து போயிருக்கிறீர்கள். மரணம் எப்படி வருகிறது? அக்கிரமமும் பாவம், அது ரெண்டு மாத்திரம்தான். அதே மாதிரி கொலோசியர் 2:13 வாசிப்போம். 2:13 கொலோசியர். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கேன்னா, பாவத்தினால் அக்கிரமங்களினாலும் தான் மரணம் வருகிறது. ஏதேன் தோட்டத்தில் எப்படி மரணம் வந்ததோ அதே போல் ஒரு சபை எப்படி நல்ல ஆவிக்குள்ளாக இருந்த சபை திடீரென்று இயேசு எப்படி அந்த சபையை செத்த சபை என்று சொல்ல முடியும்? ஏனென்றால் அந்த சபையிலே மாயமாலமாக வெளிப்பிரகாரமாக பரிசுத்தவான்களைப் போல் ஜனங்களுக்கு முன்பாக ஜீவித்தாலும் ரகசியமாக பாவத்திலே ஜீவித்து பாவத்தை செய்து உலகத்தை போல் ஜீவித்து அப்படியாக நாம் ஜீவித்து கொண்டிருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரணம் ஏற்படும். அதுதான் இந்த சபைக்கு நடந்தது. ஒன்று இந்த சபையிலே ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்திருக்கலாம், அவர்கள் ஏற்கனவே செத்தவர்கள். அப்போ அப்படியும் சில சபைகள் உண்டு. அங்கே இருப்பார்கள், பிறந்து அந்த சபையிலே வளர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாமல் ஆனால் என்ன செய்ய சபைக்கு வந்து கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு கூட்டம் இருப்பார்கள். சிலர் வந்திருந்தாலும் பாவத்தை செய்து பாவத்திலே ஜீவித்து ரகசிய பாவங்களை செய்து காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படியாக நாம் ஜீவிக்கும்போது அந்த ஆண்டவருடைய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போகும். அப்பொழுது என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்து சொன்னதை போல் நாம் என்ன செய்வோம்? ஒரு காலத்திலே உயிரோடு இருந்தாலும் இப்பொழுது செத்தவனாக இருக்கிறார். ஆகையால் தான் நாம் நம்முடைய வாழ்க்கை அநேக நேரத்திலே நாம் மனுஷர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார், மனுஷர் என்னை குறித்து என்ன சிந்திக்கிறார்கள், அதை பற்றியே நாம் அதிகம் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நான் சொல்லுவேன், மேன்ஸ் ஒப்பீனியன் இஸ் குட் ஃபார் த த்ராஷ் கேன், குட் ஃபார் த டஸ்ட்பின். ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், அதற்காக எல்லா மனிதருடைய ஒப்பீனியனும் நான் குப்பை கூடையிலே போட தேவையில்லை. மனிதர்களுடைய அபிப்பிராயத்தை குப்பை கூடையிலே தான் போட வேண்டும். அதற்காக இப்போ ஒரு பவுல் அப்போஸ்தலனை போகிற ஒரு ஊழியக்காரன் என்னை பார்த்து உனக்குள் இந்த ஒரு குறை இருக்கிறது, அதை நான் தூக்கி குப்பை கூடையிலே போட மாட்டேன். அல்லது ஒரு முதிர்ந்த ஒரு ஊழியக்காரர் என்னை குறித்து ஏதாவது இதில் நீ உன்னை சரிப்படுத்தி கொண்டு வேண்டும், அதை குப்பை கூடையிலே போடுவதில்லை. ஆனால் மனுஷர்களுடைய என்ன அபிப்பிராயங்களுக்காக மனுஷர் என்ன நினைப்பார், அவர்களுக்கு முன் நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் காலையில் எழும்பி மனைவியோட சண்டை போட்டு கத்தி பிள்ளையை அடித்து எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே சபையில் அலையிலுயா என்று கொண்டு தான் அது மாயமாலம். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் மனுஷருக்கு முன்பாக நாம் ஜீவிக்காமல் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார், ஆண்டவருக்கு முன்பாக நாம் சரியாக நாம் ஜீவிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை என்னவாக மாறி போகிறது? அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நாம் மாயமாலமான ஜீவியத்தை நாம் ஜீவிக்கிறோம். ரெண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், 2வது வசனத்தை வாசிப்போம், அந்த verse 2. நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கேதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. நீ நிறைய கிரியைகளை நீ செய்கிறாய், ஆனால் தேவனுக்கு முன் உன்னுடைய கிரியைகள் நிறைவுள்ளவளாக இல்லை. அப்படின்னா மனுஷர் உன்னுடைய கிரியைகளை பாராட்டுகிறார்கள், அவர்கள் நல்லது என்று சொல்லுகிறார்கள், எல்லாம் நன்றாக நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள் எல்லாம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய கிரியை எனக்கு முன்பதாக அதுவை என்ன சொல் எனக்கு முன் அது நிறைவுள்ளதாக இல்லை. அந்த கிரியை அது நான் அங்கீகரிக்கக்கூடிய கிரியையாக அது இல்லை. ஆகையால் நான் இந்த காலை வேளையில் என்ன சொல்லுகிறது, நான் சபையில் என்னத்தை செய்தாலும் எதை செய்தாலும் நாம் ஒரு நாளும் எதையும் மனுஷருக்காக செய்யக்கூடாது. மனுஷரை திருப்திப்படுத்த, மனுஷரின் மகிமையை பெற, மனுஷருடைய நல்ல பெயரை பெற அல்ல, தேவனுடைய மகிமைக்காக நாம் அதை அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும்.
தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் அதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில் அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். யோசேப்பு வந்து அவன் அடிமையாக எகிப்துக்கு கொண்டு போன நேரத்திலே என்ன நடக்கிறது, அந்த எகிப்து தேசத்திலே அவனுக்கு தெரிந்தவர்கள் யாருமே அங்கே இல்லை. அவன் ஒரு அடிமையாக இருந்தான். அவன் நன்றாக அந்த ஒரு பெண் அவனோடு தவறான முறையிலே ஈடுபட அவனை அழைத்த போது அவன் இலகுவாக அந்த பாவத்திலே ஜீவித்து அதை அனுபவித்து அவன் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஏன்? அவனுடைய குடும்பத்தார், அவனுடைய ஜனங்கள், அவனை உற்றார் யாருமே அங்கே இருக்கவில்லை. ஆனால் யோசேப்பு என்ன சொன்னான்? தேவனுக்கு முன்பாக இந்த பாவத்தை என்னால் செய்ய முடியாது. தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்க, யார் பார்க்காவிட்டாலும். அதுதான் உண்மை. அந்த பரிசேயருக்கும் பரிசேயருக்கும் வேதபாரர்களுக்கும் உண்மையான விசுவாசிகளுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அவர்கள் என்ன, எல்லாம் மனுஷர் பார்க்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி நாம் சிந்தித்து ஜீவிக்கும் பொழுது அப்போ ஆண்டவர் நம்ம மனுஷருக்கு முன்பாக மனுஷருடைய பார்வைக்காக நாம் செய்கிற கிரியைகளை வேதம் சொல்லுகிறது அவைகள் செத்த கிரியைகள். ஆங்கிலத்தில் பார்க்கணும், அது டெட் ஒர்க்ஸ். நாம் எதையும் மனுஷருடைய பார்வைக்காக செய்தோம் என்றால் அதற்காக தேவன் ஒரு நாளும் எங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்? எங்களை அங்கீகரித்து அதற்கு வெகுமதியை கொடுக்க மாட்டார். ஏனென்றால் அது செத்த கிரியையாக இருக்கிறது தேவனுடைய பார்வையிலே. உயிருள்ள கிரியை அல்ல, ஆவியின் நிறைவினால் ஆண்டவருடைய மகிமைக்காக செய்யப்பட்ட கிரியை அல்ல. ஆகையால் நான் இங்கே இருக்கிற எல்லாரும், யாருங்க அஷரின் டீமில் இருந்தாலும் சரி, மீடியாவில் இருந்தாலும் சரி, வர்ஷிப்பில் இருந்தாலும் சரி, மியூசிக்கில் இருந்தாலும் சரி, செல் குரூப்போ என்ன செய்தாலும் எதை செய்தாலும் நாம் தேவனுடைய மகிமைக்கென்று உண்மையாக தேவனுக்காக நாம் செய்ய வேண்டும். யார் அப்படி செய்தனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? எத்தனை பேர் இருந்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஒருவர் இருந்தாலும் அவருக்கு ஒழுங்காக பைபிள் ஸ்டடியை படித்து நாங்கள் செய்வோம். 10 பேர் இருந்தாலும் அதே அர்ப்பணிப்போடு நாங்கள் செய்வோம். எல்லாவற்றையும் ஒழுங்காக. ஏன் மனுஷர் பாஸ்டர் பார்க்குறார்? அதல்ல, தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இங்கே 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள். அப்போ இந்த 4ஆம் வசனப்படி பார்த்தீங்கன்னா இந்த சபையில் நிறைய பேர் செத்தவர்களாக இருந்தாலும் சிலர் அங்கே தேவனுக்கு உண்மையாக இருக்கிறார்கள். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர், சிலர் பலர். அப்போ பலர் இப்படியாக செத்தவர்களாக இருந்தாலும் சிலர் தங்களுடைய வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாமல் இருக்கிறார். அசூசிப்படுத்த என்றால் பாவத்தினால் கரைப்படியாத வஸ்திரங்கள், கர்த்தருக்கு முன் பரிசுத்தமாக உண்மையாக வாழ்ந்து கொண்டிருந்த சிலர். அப்போ எப்பயுமே இந்த எல்லா இடத்துலையும் இப்படி கொஞ்சம் பேர் தான் இந்த மாதிரி இருப்பாங்க. இந்த சபை எடுத்தாலும் சிலர் உண்மையான வஸ்திரங்களை தரித்து ஆண்டவருக்காக ஜீவித்தவர்கள். பலர் மனுஷருடைய பார்வைக்கு காரியங்களை செய்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் அவர்களை பாராட்டுகிறார். பாராட்டி என்ன சொல்லுகிறார்? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, 5ஆம் வசனம், அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் யார்? ஜெயம் கொள்ளுகிறவன் இந்த வெண் வஸ்திரங்களை தரித்தவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், பரிசுத்தமாய் ஜீவிப்பவர்கள், ஆண்டவருக்காய் ஜீவிப்பவர்கள். அவர்களை பார்த்து இயேசு என்ன சொல்றா? முதலாவது அவர்களுடைய நாமத்தை ஜீவ புஸ்தகத்திலிருந்து நான் கிறுக்கி போட மாட்டேன். ஆமென். அப்போ இது ஒரு இதை கேட்டு பயந்துருவேன். இது ஒரு ப்ராமிஸ். கிறுக்கி போடுவேன்னு சொல்லலை, கிறுக்கி போட மாட்டேன்னு தான் சொல்கிறாரு. யாரு கிறுக்கி போட மாட்டேன்? உண்மையாக எனக்காக, என்னுடைய மகிமைக்காக பாவத்தை விட்டு முயற்சி செய்து பரிசுத்தமாக ஜனங்களுடைய பார்வைக்கல்ல எனக்காக உண்மையாக ஜீவிக்கிறவன் ஜெயங்கொள்ளுகிறவன்.
அவன் தனியாக இருந்தாலும் யாரும் பார்க்காவிட்டாலும் அவன் இப்போ அசிங்கமான ஆபாச படங்களை கம்ப்யூட்டரில் ஃபோனில் பார்க்க மாட்டான். பொய் சொல்ல சோதனை வந்தாலும் பொய் சொல்ல மாட்டான். வியாபாரத்திலே அங்கே சீட் பண்ண மாட்டான். மற்றவர்களை வஞ்சிக்க மாட்டான். அப்படியாக தனியாக எந்த சூழ்நிலையில் யார் பார்க்காவிட்டாலும் உண்மையாக தேவனுக்காக ஜீவிக்கிற ஒருவன் வெண் வஸ்திரம் தரித்தவன், அவன் ஜெயங்கொள்ளுகிறவன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவனுடைய நாமத்தை ஜீவ புஸ்தகத்திலிருந்து நான் கிறுக்கி போட மாட்டேன். அப்படி என்றால் அது ஒரு வாக்கு தத்தம், ப்ராமிஸ். அதில் ஒரு மற்ற பக்கமும் இருக்குது. அப்போ அப்படி ஜீவிக்காதவனுடைய பேரை என்ன நான் செய்வேன்? கிறுக்கி போடுவேன். அதுதான் அதன் அர்த்தம். அப்போ ஆண்டவர் உலகத் தோற்றம் முதல் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அது ஒரு பகுதி. அதே நேரம் நாம் ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும், அவருடைய மகிமைக்காக ஜீவிக்க வேண்டும், உண்மையாக தேவனுக்காக ஜீவிக்க வேண்டும். அப்படின்னா அந்த ஜீவ புஸ்தகத்தில் எங்களுடைய பேர் காணப்படும். அதனால் நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கணும். என்ன சபையில் என்ன பொறுப்பு கொடுத்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் என்னாலும் ஜனங்கள் மற்றவர்களுக்காக நாம் காரியங்களை செய்யாமல் உண்மையாக அர்ப்பணிப்போடு தேவனுக்காக நாம் முழுமூச்சாக செய்ய வேண்டும், ஆண்டவருடைய மகிமைக்காக. ஹல்லேலூயா. அப்போ தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ அதே மாதிரி அப்போ என்ன செய்கிறது? இதுக்கு சொல்யூஷன் என்ன? இப்போ செத்தவனாக இருக்கிறான்னா திரும்ப எப்படி உயிர் பெறுறது? முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், விழித்திரு, வேக்கப். 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என்ன 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு, நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு எதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. முதலாவது விழித்து கொள்ள வேண்டும். விழித்து கொள்ள என்னென்ன? ஆவிக்குரிய ரீதியிலே நாம் மரித்த நிலையில் இருந்தால் அங்கே ஒழுங்காக ஜெபம் இல்லை, ஆண்டவரோட ஐக்கியம் இல்லை, நாங்கள் உற்சாகமாக ஆண்டவருடைய காரியங்களை செய்யவில்லை, உலகத்திலே மூழ்கி இருக்கிறோம், உலகத்தின் காரியங்களை முதலாவது விழித்து கொள்ள வேண்டும். விழித்துக்கொள்ள. நித்திரையில் இருக்கிறவன் என்ன செய்வான்? அவன் சொப்பனத்திலே இருப்பான். சொப்பனம் என்றால் என்ன? ஒரு ரியாலிட்டி, உண்மையான சூழ்நிலை தெரியாமல் சொப்பனத்தில். அப்போ இந்த உலகத்துக்காக வாழ்ந்து உலக காரியங்களுக்காக வாழ்கிறவர்கள் நித்திரை செய்வர்களுக்கு ஒப்பானவர்கள். அவர்களுக்கு நித்திய ஜீவனின் உண்மை தெரியாது, தேவனுடைய ராஜ்யத்தின் உண்மை தெரியாது, என்ன நடக்க போகிறது என்கிற உண்மை தெரியாது. அவர்கள் நித்திரையிலே இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அப்படியாக இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே நித்திரையிலே இருக்காமல் விழித்து இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் ஜீவிக்க வேண்டும். அடுத்தது, மரித்து போகிற காரியங்களை உயிர்ப்பீங்க, ரிமைனிங். சில காரியங்கள் மரிக்காமல் இருக்கிறது. verse 2 சாகிறதற்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. சாகிறவைகளுக்கு சிலது அப்படியே தெரியும் தானே. சிலவங்க உடனே சாக போகிற மாதிரி இருந்தால் உடனே என்ன செய்யணும்? நார்மல் வார்டில் வச்சுருந்து சரி வராது, உடனே ஐசியூவில் போட்டு ஆக்சிஜனை கொடுத்து ஒரு மாதிரி இது பண்ணால் தான் அவங்க திரும்ப எழும்பி வருவாங்க. அதே மாதிரி சில காரியங்கள் மறிக்கக்கூடிய சூழ்நிலையில் சிலருடைய இதுகள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுது. என்ன மறிக்கக்கூடிய? சில உங்களுடைய ஜப வாழ்க்கை இருக்குது ஆனால் குறைஞ்சிக்கிட்டே போகுது, பைபிள் ரீடிங் இருக்குது ஆனால் குறைஞ்சிக்கிட்டே போகுது, சபைக்கு வாரது சில நேரம் வருவீங்க, மாதத்தில் 2 தடவை வருவீங்க, எல்லாம் என்ன. அப்போ ஆண்டவர் சொல்ல சிலது ஒரு மாதிரி ஐசியூவில் வைக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. அப்போ உடனே அதை உயிர்ப்பிச்சு உடனே விழித்து எழும்புங்கள். மறிக்க போகிற சூழ்நிலையில் உள்ள காரியங்களை என்ன ஸ்திரப்படுத்துங்கள். ஜெபம், உங்களுடைய ஜெப வேலையை கூட்டுங்கள், பாவத்தை விட்டு விலகுங்கள், வேத வாசிப்பை கூட்டுங்கள், ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை அறிவிங்க, மற்றவர்களுக்காக ஊழியம் செய்யுங்க. இப்படியாக மற்றது மூன்றாவது ரிமெம்பர், 3வது வசனம், நினைவு கூறுங்கள். என்ன வாசிப்போம் 3ஆம் வசனம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்ப. 3வது பல செய்திகளை நான் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல அவைகளை நினைவு கூர்ந்து கை கொண்டு என்றால் அவைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். பாவத்தில் விழுகிறது முதலாவது காரணம் கீழ்ப்படியாமை. அப்போ ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அதற்கு கீழ்ப்படியுங்கள். அப்படி செய்யும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அப்படி நாங்கள் மனம் திரும்பாட்டி ஆண்டவர் என்ன 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 சொல்றாரு? அடுத்தது என்ன சொல்றாரு? நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உண்மையில் வருவேன், நான் உண்மையில் வரும் வேளையை அறியாதிருப்பாய். அப்போ வருவேன், அப்புறம் திருடனை போல வருவேன். திருடன் நல்லதுக்கு வரமாட்டான். திருடன் நல்லது செய்யவா வருவான்? உங்களுக்கு திருடன் வாரான்னா அங்கே அவன் சாமானை களவெடுத்து கொண்டு போவான்,
உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கத்தான் திருடன் வருகிறான். அப்போ நம்ம விழித்து நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கர்த்தரோடு நாம் நெருங்கி ஜீவிக்காவிட்டால் ஆண்டவர் சொல்வார், திருடன் எதிர்பாராத நேரத்திலே நான் வந்து எல்லாம் செய்வேன், பேரையும் கிறுக்கி இருக்கிறவைகளையும் நான் எடுத்து போடுவேன். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். திருடனை போல் எதிர்பாராத நேரத்திலே நான் வருவேன். அப்போ நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிப்படுத்த வேண்டும். அதுக்கு பிறகு ஜெயங்கொள்ளுகிறவன் யார் ஜெயங்கொள்ளுகிறவன்? எல்லா உண்மையான தேவனுடைய பிள்ளைகளும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் தான். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்றால், கிறிஸ்துவுக்குள் பிறந்த எவனுமே பாவத்தை ஜெயங்கொள்ளுகிறவன். ஆண்டவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குன்னா பாவத்தை வெற்றி கொள்ளுகிற பலன் எங்களுக்கு உண்டு, ஜெயத்தோடு ஜீவிக்கக்கூடிய பலன் எங்களுக்கு உண்டு. அப்போ ஜெயங்கொள்ளுகிறவனும் அவனுக்கு ஆண்டவர் சொல்ல வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். இப்பொழுது முழுமையான பரிசுத்தம் இல்லை, ஆனால் ஜெயம் கொண்டோம் என்றால் ஆண்டவர் சொல்ல என்னுடைய வெண் வஸ்திரத்தை நான் உங்களுக்கு தருவேன், ஜீவ புஸ்தகத்திலிருந்து உங்களுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதன் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபையிற்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ இந்த காலை வேளையில் நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக நாம் எம்மை நான் திருப்ப வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு முன்பாக நாம் என்னுடைய முகத்தை திருப்பணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே மனுஷருக்கு முன்பாக நான் ஜீவிக்க மாட்டேன், உமக்கு முன்பாக நான் ஜீவிப்பேன். நான் மரித்த போகிற சூழ்நிலையில் இருக்கிற காரியங்களை நான் ஸ்திரப்படுத்துவேன். நான் என்னை ஆவிக்குரிய ஜீவியத்தை நான் பலப்படுத்துவேன், சரிப்படுத்துவேன். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நான் ஜீவிப்பேன், உமக்காக நான் ஜீவிப்பேன். அந்த தீர்மானத்தை இந்த கால வேளையில் நாங்கள் எடுப்போம். ஹல்லேலூயா.